நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவி வழங்கக்கூடிய சூப்பர் சிங்கர் ஜூனியர் விழா 4 இருக்கு இல்லையா, அந்த விழா திருவிழா அப்படி ஒரு தேச விழா மாதிரி நடக்குது, நாட்டு விழா மாதிரி நடக்குது. அப்ப அற்புதமான விழா. தமிழ் மக்களே, ഈ ലോകത്തിൽ മുഴുവൻ ഈ സൂപ്പർ സിംഗർ പ്രോഗ്രാം ഉണ്ട്. ഇത്രയും വർഷത്തിൽ ഇതൊരു സ്പെഷ്യലായ വർഷമാണ്. നമ്മളിപ്പോൾ ഒരു സ്പെഷ്യലായ സ്ഥലത്താണ് പോകുന്നത്. அப்படியே இருக்கணும் நான் சொல்கிற வரைக்கும். ஏண்டா உன்னெல்லாம் ஆடியன்ஸில் சேர்த்ததே தப்பு. இதில் என் கண்ணாடியை காண துண்டை காண நம்ம தேடினிருந்தா இங்கே 2 கேமராமேனை உஷார் பண்ணி நீ ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்றதா என்ன? ஆமாம், அப்படியே தட்டினா அப்படியே இருக்கணும், அந்த பொசிஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த வாரம் வந்து நம்ம சூப்பர் சிங்கரில் பொங்கல் வாரம் அப்படின்றதுனால நம்ம பொங்கலை கும்பலோடு சேர்ந்து கொண்டாட போகிறோம். நம்ம பொங்கலை வேறு இடத்துல போயிட்டு நம்ம சூப்பர் சிங்கர் பார்ட்டிஸோட ஜாலியாக பார்ட்டி பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிளம்புவோமா? நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாயா. யார் உங்கள் ஆயா போடுறாங்களா? போய் சாப்பிட்டு போகலாம் வா. அண்ணா, ஒரு டீ, ஒரு 2 பிஸ்கட்டு, 2 பன்னு, அதுக்கப்புறம் ஏண்டா 2 சமோசா. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு டீயே போட்டு கொடுத்தாங்க கடையில. அவ்வளோதான்டா இருக்கு. ஓ அப்படியா? அப்படியாண்ணா டீயை குடுறா, வண்டி கிளம்பிட போகுது. டேய் சீக்கிரம் சாப்பிட்றா, வண்டி கிளம்பிட போகுதுடா. டீ ரொம்ப சூடா இருக்க. டேய் காசு கேட்குறாங்கடா. ஓகே, பஸ் நல்லா சீரும் சிறப்புமாக அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தோன்னா பூசணிக்காய் தானாக போய் சோத்துள்ள மாதிரியே ட்ரை பண்ணுறது. இது வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாதான். இங்கே ஒரு ஒளிஞ்சிட்டு இருக்காராம். நீ எங்கேயே கடை உன்னையாவும் வந்து எழுப்ப போகிறேன், சாப்பாடை காமிச்சானா கரெக்டாக எழுந்துருவான் அவன். ஓகே, யார் யார் எங்கே போகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி. வணக்கம் ஜெசிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை. எங்கே போகிறோம் தெரியாமலே பஸ்ஸில் ஏறி இருக்கிறேன். வெரி குட். ஸ்பூர்த்ரி, நீ சொல்லுமா எங்கே போகிறோம்? கிண்டி வில்லேஜ். கிண்டி வில்லேஜ். கிண்டி வில்லேஜ்னு ஒரு வில்லேஜ் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வில்லேஜுக்கு இப்போ நம்ம போய் பொங்கல் வைக்க போகிறோம். ஓ மை காட், த லாஸ்ட் பெஞ்ச் நான்சென்ஸ். ஓ, இப்போ எங்கே போகிறோம் எல்லாரும்? கும்மிடி பூண்டி போகிறோம்டா, வாட்ட கருவாடு. பார்த்தீங்களா, வாட்ட கருவாடா. கருவாடு சாப்பிடுவியா நீயே? நன்னா சாப்பிடுவியா? ஓகே, வெரி குட். கொஞ்சம் நவரு, இடம் விடு. வெரி குட். அட பின்னாடி சோஃபா பெட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, ஏஞ்சலின் சொல்லு, நம்ம எங்கே போகிறோம்? ஊருக்கு. ஊருக்கு அப்படியே போயிடுவோமா இல்லை திருப்பி வருவோமா? திருப்பி வருவோம். ஓகே, எந்த ஊருக்கு போகிறோம்? கிராமத்தில் யார் யாரெல்லாம் இருப்பா, என்னென்னலாம் இருக்கும்? மாடு இருக்கும், கரும்பு இருக்கும், தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, ஆன்ட்டி இருப்பாங்க, அங்கிள் இருப்பாங்க, பாப்பா இருப்பாங்க, அப்புறம் பிரியாணி இருக்கும். வில்லேஜில் பிரியாணி இருக்கும் அப்படின்றத வந்து ஏஞ்சலினுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குது. அதனால ஏஞ்சல் வந்து வில்லேஜில் போய் பிரியாணி சாப்பிட போகிறாங்க. ஆமாங்க,
நம்ம அரங்கமே காலியா இருக்கு. நம்ம தான் இருக்கோம் இந்த பொங்கல் விழால. ஆமா, நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் அவங்கள எங்க? அங்க பாருங்க, பேருந்து வருது பாருங்க, பேருந்து வருது பாருங்க, பேருந்து வருது பாருங்க, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் பேருந்து வருது பாருங்க, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் பேருந்து வருது பாருங்க, பெரிய நத்தம் கிராமம் நோக்கி பிரியமாக அன்புடனே பேருந்து வருது பாருங்க, நீதிபதிகள் பாடகர்கள் குழந்தைகள் எல்லோரும் பேருந்து வருது பாருங்க, பேருந்து வருது பாருங்க. சரி, அது சரி. இங்க இருந்து எப்படி போறாங்க? அதானே நானும் அதான் கேக்குறேன். மாட்டு வண்டி இருக்குல்ல, மாட்டு வண்டியா? இவளை கூட்டு போறதுக்கு மாட்டு வண்டிக்கு சொல்லி வந்திருக்கு உங்களுக்கு. மாட்டு வண்டியா? என்னங்க இது? மாடுன்னு சாதாரணமா போச்சா? தமிழிலே மாடுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? செல்வம்னு அர்த்தம். அடேயப்பா, அதுதான் பொண்ணுகள் வீட்டுக்கு வந்தா மாட்டு பொண்ணுன்னு சொல்றாங்க. செல்வம் வந்துட்டு இப்ப மாட்டு பொண்ணு இல்ல, வீட்டுல வந்து மாட்டிக்கிட்ட பொண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க. பக்கம் பக்கம் பார்க்காம கங்கை இங்க நிக்காம வண்டி மாடு ரெண்டும் நிலை ஓடுது, மனித வாழ்க்கையில் பயணம் தான் திண்டாடுது. அக்கம் பக்கம் பார்க்காம அங்க இங்க நிக்காம வண்டி மாடு ரெண்டும் ஓடுது, மனித வாழ்க்கையில் பயணம் தான் திண்டாடுது, மனித வாழ்க்கையில் பயணம் தான் திண்டாடுது. சூப்பர் சிங்கர் திருவிழாவா? என்ன மகிழ்ச்சி பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன அழகான வில்லிசை மேளம்! இங்க மட்டுமாங்க, அங்க பாருங்கய்யா, நத்தம் கிராமத்துல நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் குழந்தைகளுக்கு மேளதாளம் கொட்ட மங்கள ஆரத்தி எடுத்து மாலை மரியாதை ஊர் மக்கள் என்ன அழகா சந்தோஷமா வரவேற்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு மட்டுமா, பிரியங்கா, பாவனா, நம்ம மாக்காப்பா ஆனந்த் எல்லாருக்கும் இதே மாதிரி மேளதாளம் கொட்ட வரவேற்பு. அந்த காட்சி எவ்வளவு அழகா இருக்கு. என்ன கலகலப்பான காட்சி!
நம்ம பசங்களுக்கு மட்டுமாங்க, ஆங்கர்ஸுக்கு மட்டுமாங்க, அங்க பாருங்க ஐயா 3 நீதிபதிகள். 3 நீதிபதிகள். எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? முத்தமிழ் பொங்கல் நேரம் இல்ல, முத்தமிழ் ஞாபகத்துக்கு வருது. முத்தமிழ். இயலுக்கு யாரு தெரியுமோ? இசைக்கு யாரு தெரியுமோ? நாடகத்துக்கு யாரு தெரியுமோ? சொல்றேன் கேளுங்க. இயலுக்கு யாருன்னா மனோதர்மம் உள்ள மனோதர்மம் உள்ள. அதே மாதிரி இசை யாருன்னு கேட்டா ஸ்ருதி லய ஸ்வரூபராணி சித்ரா மேடம் இல்லையா? அவர் நாடகம் யாருன்னு கேட்டா மால்குடி சுபா மேடம், இசையுலக என்சைக்ளோபீடியா. அப்புறம் யாரு தெரியுமா? முக்கியம் குரு வணக்கம், குரு ஆனந்த வைத்தியநாதன், சூப்பர் சிங்கர் சிங்கம். ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுத்து மாலை போட்டு நம்ம நடுவர்கள் அனந்த் சார் எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டிகள்லாம் வந்து வழிநடத்தி சொல்ல போகிறாங்க. நீங்கள் தான் வந்து இன்றைக்கி போட்டிகளுக்கும் நடுவர்களாக இருக்க போகிறீங்க. ஸோ நம்மளுடைய ராக் ஸ்டார் வந்து 2 மாலையோடு இருக்கிறாரு. சார் சொல்லுங்கள், இப்போ வந்து நம்மளுடைய சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி நம்ம கும்மிடி பூண்டிக்கு வந்திருக்கேன், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நத்தம்மா அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் இந்த கிராமத்து மக்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பொதுவாக இந்த மேடை கூட்டத்துக்கெல்லாம் நான் கொஞ்சம் தூரமாக இருப்பேன். இருந்தாலும் என்னை இந்த மீட்டிங்குக்கு அழைத்து என்னை பேசுங்கள், பாடுங்கள் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் அம்மையார் சித்ரா அவர்களும் சுபா அம்மையார் அவர்களும் 2 பேரும் சாம்பார் சாதத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பசங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க, சாப்பிட்டு அவங்க பாடட்டும், நாங்கள் கேட்போம். இவர் என்ன கொண்டு வந்தாரா? அனந்த் சார் சொல்லுங்க சார். கும்படி பூண்டியில் இந்த பர்டிகுலர் கிராமத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தையில பார்த்தா முதல்ல நம்ப முடியல, இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் ட்ரெஸ் என்ன சூப்பர் மேட்சிங். அப்படிதான். ஓகே சித்ராமா. எல்லோருக்கும் முதல்ல பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஊருக்கு நானும் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். ஒரு என்ன சொல்கிறது, இந்த பொங்கலுக்கு அந்த வில்லேஜில் அவங்க எப்படி கொண்டாடுவாங்க, அது கூட அதில் நாங்களும் பங்கேற்கிறோங்கிற அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராம்ராஜ் வேஷ்டி தோத்தியோட அட்வர்டைஸ்மெண்ட்டாக இவர் வந்திருக்காரு. அனந்த் சாரும் நம்ம 3 பேரும் பொங்கலுக்கு அப்படியே வந்திருக்கோம். சுபாவும் அதே மாதிரி பட்டு புடவை கட்டி அழகாக வந்திருக்காங்க. பசங்க எல்லோரும் ரொம்ப அழகாக இருக்குது, பட்டு பாவாடை சட்டை போட்டு அழகாக இருக்குது எல்லோரும். பொங்கல் ஆக்சுவலி விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கேருந்து தான் ஆரம்பித்த இந்த சந்தோஷமான ஒரு கொண்டாட்டத்தில் வந்து நாங்களும் கலந்துக்க போகிறோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட வாசனை, உங்களோட டேஸ்ட் நாங்கள் வந்து அதை அனுபவிக்க வந்திருக்கோம். எல்லோரும் கூடி சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நடுவர்கள் வந்திருக்காங்க, அனந்த் சார் வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொங்கல் வைக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கபடி போட்டி ஆரம்பிக்க போகுது, அதை நீங்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, பொங்கல் வைக்கிறது இவங்க, சாப்பிட போகிறது நான். ஓகே கமான். சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் சீசனுடைய ஜூனியர்ஸ் எல்லாருமே மெலடி கிங்ஸாக இருந்தாங்க செட்டுக்குள்ளே. ஆனால் கிராமத்துக்கு வந்த உடனே மொரட்டு காளைங்கள் ஆயிட்டாங்க. அதனால எங்களுடைய பசங்க எல்லாருமே இந்த 2 டீம்ஸ் அப்படியே பயங்கரமாக மோதி கபடி விளையாட போகிறாங்க. ஸோ பாய்ஸ் வேட்டியை கட்டுங்கடா எல்லாரும். இந்த கபடி மேட்சோடைய வின்னர்ஸுக்கு பரிசுகள் கொடுக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க. வேர்ல்ட் பெஸ்ட் கபடி பிளேயர் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு gift கொடுக்க போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேர்ல்ட் பெஸ்ட் கபடி பிளேயரை ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோ듀ce பண்ணலாம். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி. கபடி பிளேயர் மனோஜி அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். சார் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கில்லி படமே உங்களோட கதை வச்சு தான் எடுத்தாங்க. அப்படிப்பட்ட கபடி பிளேயர் நீங்கள். ஸோ உங்கள் ஸ்டைலில் கபடி எப்படி சொல்லுவீங்க சார்? பாடி நல்லா இருக்கிறவங்க தான் கபடி ஆட முடியும். ஸோ கபாடி 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 டிடி கபாடி 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 டிடி கபாடி 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 டிடி கபாடி கபாடி டிடி டிடி. அடேங்கப்பா. கபாடி டிடி அப்படின்றத மனோ சார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது பாவனா டீம் அண்ட் பிரியங்கா டீம் வந்து கபடி போட்டியில் மோத போகிறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? ஸ்டார்ட் த கபடி.
என் டீமும் வந்துட்டு பயங்கரமா நாங்க களத்துல இறங்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் வந்துட்டு கபடி அப்படின்றதுனால நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கோம்னா, பசங்க எல்லாருக்குமே வந்துட்டு கபடி தெரியாததுனால பாவனா வந்துட்டு சவுத் லெவல்ல அவங்க பெரிய கபடி மாஸ்டர், நான் நார்த் லெவல்ல ஒரு பெரிய கபடி மாஸ்டர்ன்றதுனால நாங்க 2 பேரும் கபடி எப்படி விளையாடணும் அப்படின்றது இப்போ ஒரு சின்ன டெமோ காட்ட போறோம். அதை பார்த்து நீங்க கத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ரெடியா? வாட்ச் கேர்ஃபுல்லி. யா. Kabaddi, 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 kabaddi. Kabaddi, 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 kabaddi. ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்க எங்களுடைய முதல் கேமை வின் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். உங்க டீம்ல இருந்து யாராவது ஃபர்ஸ்ட் வாங்க. எவ்வளவு பேர் அவுட் ஆக்கிக்க முடியுமோ அவுட் ஆக்கிட்டு போங்க. ஓகேயா? பிரியங்கா, உங்களுடைய பெஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கபடி பிளேயர் அனுப்புங்க பார்க்கலாம். எங்க டீம்ல இருந்து நாங்க வந்துட்டு புதுசா சேர்த்த பையனை தான் வந்து இறக்க போறோம். சோ நல்லா எல்லாம் கை தட்டுமா. ஜெயந்த்க்கு எல்லாம் கை தட்டு, கை தட்டு, கை தட்டு. ஜெயந்த் தம்பி ஆல்ட்ரா. கபடி 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 சொல்றா. பாட்டு பிராக்டீஸ் பண்ற போற. கபடி சொல்றா. கபடி சொல்றா. டேய் பாத்துடா. வேஸ்டி உரிட போறா பாத்து. அவுட்டா? யாரா அவுட்? அவுட் ஆயிட்டீங்களா? அவுட்டா? ஓகே, எங்களுடைய ஸ்டேட் லெவல் சாம்பியனை சர்ன்னு அவுட் ஆக்குன ஜெயந்த்க்கு எல்லாருமே கை தட்டுங்கப்பா. ஜோரா கை தட்டுங்க. Thank you. Thank you. Thank you. இப்போ அடுத்தது வந்து எங்களுடைய டீம்ல இருந்து நாங்க வந்து பிரைட்டா ஒரு பையன், ஆரஞ்சு சட்டை போட்ட பையன் சந்தோஷ் பாலாஜி அவர்களை களம் இறக்குகிறோம். கோலிய புறா, கோலிய புறா. புறா புறா கோலிய. புறா முன்னாடி போயிடாத. அவன் தொட்டுட்டானா நீ அவுட். டேய் 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 புறா. வாடா வாடா வாடா. வா வா வா. சந்தோஷ் வெரி குட். நல்லா விளையாடுங்க. பரவாயில்ல. எங்க கிட்ட இருந்து நைஸான டெக்னிக்ஸ்லாம் நீங்க கத்துக்கிட்டு ஓரளவுக்கு விளையாடி இருக்கீங்க. எங்க டீம்ல இருந்து இப்போ நாங்க இறக்க போறது என் செல்ல குட்டி பிங்க் சட்டை போட்ட முகுந்த். போடா போடா போடா. டேய் டேய் இந்த சீனுக்குலாம் குறைச்சல்ல. தொட்டுட்டு வரணும், சாப்பிட்டு இல்ல. தொட்டுட்டு வந்துறணும். போ புடி புடி. சிக்கன் நினைச்சுக்கோ, கோழி நினைச்சு புடி. போ புடி. அந்த ஆரஞ்சு சட்டையை புடி. கபடி சொல்றா. டேய் கபடி சொல்றா. என்னடா அலறீங்க? பயப்படா பாரு. புறா 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 பிங்க் சட்டை புறா. டேய் டேய் பின்னாடி வரானே. டேய் டேய் அவுட் ஆவனே. அவுட் அவுட். சூப்பர் பிங்க் சட்டை. சூப்பர் சூப்பர். ஏண்டா, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேக்குறேன். சொல்லுங்க பாவனா. கபடியில யாராவது வந்து பிடிக்க வந்தா குரூப்பா அவன் பக்கம் தான் போவாங்க. ஏண்டா நீ வரும்போது என் டீம் பூரா அலறி கட்டிட்டு என் பக்கம் ஓடுது? அந்த பயம் இருக்கட்டும். அந்த பயம் இருக்கட்டும். எல்லா சட்டைகளுக்கும் வந்து பிங்க் சட்டையை பார்த்தா பயம். நாங்க வந்து சும்மா கொஞ்சம் மிரல்ற மாதிரி டெரர் காட்டுவோம். எவ்வளவு பேருமா அவுட் அந்த டீம்ல? எல்லாரும் அவுட்டா? கேம் ஓவர். இந்த டீம்ல only one. ஓகே, ஆரஞ்சு வெளிய போ. பட் ரொம்ப அழகாக எல்லாரையுமே பயமுறுத்தின முகுந்துக்கு ஒரு ஃபுல் கை தட்டல்பா. கை தட்டுமா, கை தட்டுமா. கை தட்டு, கை தட்டு, கை தட்டு. கமான் ரோஷன், ரோஷன் கை தட்டுங்கப்பா. நம்ம சைடுல வீக்கா இருக்கு பவர். கபடி சொல்பா, கபடி சொல்லு. வேஸ்டி வேஸ்டி அவர்து பாரு. பாத்து பாத்து. புறா. டேய் பிங்க் சட்டை. பிங்க் சட்டை. நம்ம வீட்ல இருக்கும்போது பிடிக்கணும். அவன் வீட்ல போய் பிடிக்கிற நீ. ரெண்டு அவுட். ஜெயந்தியும் தொட்டான், இவனை தொட்டான். சார், உங்களுக்கு ஏதோ ஒரு அவசர பிரச்சனை வேற சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் மனசுல நீங்க நல்லா திருடமா புடிச்சுக்கிட்டு போய் இதோ அவன் இருக்கான் பாருங்க அந்த மரம், அந்த மரத்தை போய் பிடிச்சிட்டு வந்துருக்கு. ஓகேவா? ஒண்ணுமே இல்லை, லைட் டச்சிங். சரியா? முடியலன்னா என்ன நினைச்சுக்க, பாத்துக்கலாம். போ. இத பத்தி உங்களோட கருத்து?
எங்களுடைய கருத்து என்னன்னா நிஜமாவே ஒரு தமிழ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுமா. இவர் ஹீரோ மாதிரி ஆகி உங்களுடைய கேமை ஜெயிச்சு கொடுத்தா அனல் ஆகாஷ்காக நாங்க வந்து ஒரு சூப்பரான கைத்தட்டல் கொடுத்தே ஆகணுமா நம்ம சைடுல இருந்து. சோ ஜட்ஜஸ் கூப்பிட்டு நம்ம பசங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கபடி மாஸ்டர்ஸ், I request you to come to the kabadi ground to give the prize distribution. எனக்கு ஒரு பிரைஸ் கொடுங்க சார். நான் என்ன சொல்றேன்னா இந்த ஒரு பண்டிகையை கொண்டாடுறதுக்கு நாங்க எல்லாருமே ஒரு கபடி ராப் வித் கபடி மாஸ்டர் பண்ண இருக்கோம் இல்லையா மனோஜி? ஏய் எல்லாம் பாருங்கப்பா கரெக்ட்டா. 1 2 3 கோ. கபடி 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 டே. வாஹ். ஆஹா ஆஹா ஆஹா. யா ஃபேண்டாஸ்டிக். எல்லாம் கை தட்டி கை தட்டி கை. சுபாஜி ரொம்ப நல்லா பண்ணாங்க. சார் கை தட்டிங்க சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை இந்த வாரம் நீங்கள் பார்க்க போறது சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கும்மிடிப்பூண்டியிலிருந்து. ஸோ இப்போ நம்மளுடைய சூப்பர் சிங்கர் என்டையர் டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய பெரிய நத்தம் ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இப்போ வந்து நம்ம 2 டீமாக பிரிக்க போகிறோம். பாவனா டீம் கூட வந்து இருக்க போகிறது நம்மளுடைய சீனியர் அண்ட் பிரியங்கா கூட இருக்க போகிறது நம்மளோட ஜூனியர். ஸோ இப்போ போட்டி ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி வந்து சீனியர்ஸ் எல்லாம் பாவனா சைடு வாங்க, ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து பிரியங்கா சைடு போங்க. ஸோ இப்போ முதலாவதாக ஒரு போட்டி அண்ட் அந்த போட்டிக்கு முன்னாடி நடுவில் ஒரு கோடு போட்டுறோம். ஓகேவா? கோதாவரி வீட்டுக்கு நடுவில் கோடு போடுறி, அந்த கோடு இது. ஓகே, நான் வந்து 2 சைட்லேயும் காலை வச்சுட்டு இருப்பேன். ஆனால் நீங்கள் யாரும் இந்த சைடு வரக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்து முதல்ல வந்து பார்த்தோன்னா வேதாளம் எத்தனை வா? வெரி குட் குடு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் சைட்லேருந்து ஒரு ஆளும் சீனியர் சைட்லேருந்து ஒரு ஆளும் வரவும். அந்த கரும்பை வந்து பார்த்தோன்னா எத்தனை துண்டா நீ உடைக்கிற அப்படின்றது தான் வந்து போட்டி. ஸோ முகுந்தும் சிரவணும் மோதிக்குள்ள போகிறார்கள். ஸ்டார்ட் பண்ணுங்கடா, ஸ்டார்ட் பண்ணுங்கடா. ஏய் உடைக்கிறான்னு அடிச்சுக்கிறீங்க. அருமை அருமை. நவரு நவர் நவர் எண்ணிடுவோம் தெரியும். நவரு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11. டை கிடையாது, இங்க கொய் கொய். ஏன்னா ஸ்ரவன் எங்களுடைய வல்லவன் ஸ்ரவன் தான் வின்னு. அதனால டை தானமா? டைங்க அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. டை என்னங்க நீங்க? ஒரு நிமிஷம் இரு பாப்பா. 1 2 3 42 3 4 5 6 7. அது ஒண்ணு அப்படியா? அதனால உடைஞ்சு. ஆமா அது ஒண்ணு, அது உடையல. அது ஒரு பீஸ். ஓகே ஓகே. சோ அந்த ஸ்மால் டெக்னிக்கல் விஷயத்தினால வந்து பார்த்தோன்னா இந்த கரும்பு உடைக்கும் போட்டியில் பாவனா டீம் வின் பண்ணுகிறது. கரும்பு உடைக்கும் போட்டியில் வென்றவர் நமது ஸ்ரவன் அவர்கள். வாழ்த்துக்கள். ஸோ நம்மளுடைய பம்பு செட்டுமே இருக்கக்கூடிய ஸ்ரவனுக்கு ஒரு அம்பு செட்டு கொடுக்கறதுக்காக பெரிய ரத்தம் ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயம்
கோயில் நிர்வாகி அங்கமுத்து அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஓகே அங்கமுத்துனே இருப்பா வா அண்ணா. ஓகேண்ணா சூப்பர்ண்ணா. நீங்க இப்போ நாங்க வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறோம். நீங்க வந்து ஸ்ரவனோட அதிகமா அந்த கரும்பை வந்து உடைச்சு காட்டணும். எப்படி? ஓகேவா? ஓகேவா? எல்லாம் ஓகேவா? ஓகேவாமா? கரும்பு உடைப்பீங்களா? ஓகேமா. எடுத்துட்டு வா ஒரு கரும்பு. ஓகே ஓகே உடைங்க உடைங்க. ஸ்டார்ட். நான் கையால உடைக்கிறேன். 3 4 5 6 7 அருமை அருமை. ஆஹா, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பெரிய நத்தம் கிராம மக்கள். இப்ப எல்லாரும் என்ன பண்ண போறாங்க தெரியுமா? முக்கியமான விஷயம் இப்பதான் நடக்க போகுது. பாட்டு கச்சேரிங்க. சரி பிரியங்கா, எனக்கு என்னன்னா இந்த பெரிய நத்து ஊர்ல இருக்கக்கூடிய அழகான ஆண்களுடைய சத்தம்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அழகான ஆண்கள்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சத்தம் போடுங்க. அழகான பெண்கள்லாம் கொஞ்சம் சத்தம் போடுங்க பார்க்கலாம். ஆனா குட்டி சத்தம் போட்டா அவங்களுடைய எனர்ஜியை பீட்டே பண்ண முடியாது. எல்லா குட்டீஸும் எனக்காக சத்தம் போடுங்க பார்க்கலாம். இதே மாதிரிதான் சூப்பர் சிங்கரோடைய குட்டீஸும் இங்க வந்து ஜோரா சவுண்ட் போட்டு பயங்கரமான பாடல்கள் உங்களுக்காக பாட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாரு கூப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எல்லாரோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பெண்மணி. இன்னைக்கு வந்து உங்க வீட்ல எல்லாம் வந்து நல்லா முந்திரி எல்லாம் திருடி சாப்பிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கியூட்டான பெண்மணியை தான் நம்ம வந்து கூப்பிட போறோம். அவங்களோட வந்து ஒரு குட்டி மைனர். ஆமா, ஒரு குட்டி மைனர். எஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பாட போறாங்க. நல்லா ஜோரா கை தட்டி வெல்கம் பண்ணுங்க நம்ம ஸ்பூர்த்தி அண்ட் ஸ்ரீகாந்த். நீ கட்டு சேல மடிப்பு
எப்படி இருந்தது இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன்? ஆக்சுவலி இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வில்லேஜ் மாதிரி வர்றதுக்கு இந்த மாதிரி அழகான ஆண்டி அங்கிள்கள் எல்லாம் மீட் பண்றது. அழகான ஆண்டி அங்கிள் எங்க? ஆஹா எல்லாரும் ஒரு நிமிஷம் இருமா. யாருமா நீ? இந்த ஊர்ல ரொம்ப யங்கான ஒருத்தர் இங்க உட்காந்துருக்கிறாரு. எழுந்துருங்க எழுந்துருங்க எழுந்துருங்கண்ணா. ஆடை எழுந்துருங்கண்ணா. என்ன நீ கேட்க? அடைக்கு எழுந்து அடைக்கு எழுந்து. உங்க பேரு யாரு? யாரா? உங்க பேரு? பஞ்சாட்சரம்பா. பஞ்சாயத்து தலைவரா? பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரண்ணே, உங்க பக்கத்துலயே நான் உட்காந்துக்கிறேன். சரியா போச்சு. இல்ல அங்க அங்க ஒரு புள்ள இருந்தாலே நம்மளால பேச முடியாது. அங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அப்ப இங்க உட்கார்றது தானே சேஃப். நீங்க என்ன சொல்றீங்க? கரெக்ட், நியாயமா உட்காரலாம். நியாயமானது, தரையில உட்காரலாமா? அப்படியா? அப்ப நீங்க சொன்னா ஓகே. சரி ஸ்ரீகாந்த், நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா ஸ்ரீகாந்த்? எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ரொம்ப நன்றி. இப்போ இருமா இருமா. இங்க எல்லா கிராம மக்களுமே ரொம்ப பாசமா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்காங்க. அப்ப இங்க உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு கிரவுண்ட வாங்கி போடு. இங்க பொங்கல் நல்லா போடுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சக்கரை பொங்கல். டேய், அது நம்ம ப்ரொடக்ஷன் பொங்கல்ரா. அக்கா, நான் பச்சை பால் இன்னைக்கு கொடுத்தேன். பச்சை பால். ஒரு பச்சை புள்ளைக்கு நீங்க பச்சை பால் கொடுத்திருக்கீங்க. வாவ். இன்னைக்கு ஸ்பூர்த்தி அண்ட் ஸ்ரீகாந்தோட பெர்ஃபார்மன்ஸ், அதனால நீங்க அவங்களுக்கு கடைசி முறையா இந்த மேடையில இன்னைக்கு கை தட்டலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிஜமாவே இந்த நிகழ்ச்சி வந்து களை கட்டிட்டு இருக்கு. மகாப்ஸ், அடுத்தது யாரு வர போறாங்க? இவர் வந்து நம்ம சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில இருந்து இப்போ ஒரு புகழ்பெற்ற பாடகரா இருக்கக்கூடியவர். அதாவது வந்து நம்ம ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க எல்லாம் வந்து ரிப்பன் எல்லாம் கட்டும். அதுல சிவப்பு கலர் ரிப்பன், வெள்ளை கலர் ரிப்பன், மஞ்சள் கலர் ரிப்பன் இருக்கும். ஆனா ஒரு சாதாரண ஒரு கலர் தான். அப்படிப்பட்ட ஒரு ரிப்பனை ஃபேமஸ் ஆக்குன ஒரு தம்பி இந்த தம்பி. ஆமா, ஊதா கலர் ரிப்பன் பாடுன அந்த தம்பி தான் இப்ப மேடை கூப்பிட போறோம். லெட்ஸ் வெல்கம் உங்களுடைய ஜோரான கை தட்டல்களோட ஹரிஹர சுதன். ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போட்டணும். நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போட்டணும். ரோஜா 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 கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி? ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி? நீ நில்லடி அவளுக்கு நான் சபாட் போட்டணும். நீ நில்லடி அவளுக்கு நான் சபாட் போட்டணும். ஊதா ஊதா சத்தம் கேக்கல. பெண்கள்லாம் அமைதியா இருக்கீங்க, உங்களுக்கு பாட்டு பிடிக்காதா? குழந்தைங்களாம் உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் டான்ஸ் ஆடலாமா? இங்க டான்ஸ் மற்றவங்க நடந்து போனா விதி வெறும் வீதி. நீ தெருவில் நடந்து போனா எனக்கு சரி தலைப்பு சரி. மற்றவங்க சிரிப்பை பார்த்தா ஓகே வெறும் ஓகே. நீங்க சிரிச்சு பேசும்போது எனக்கு வந்துடுது சீக்கே. மற்றவங்க அழகு எல்லாம் மொத்தத்துல போரு போரு. சிங்காரிவும் அழகு தானே போத ஏதும் பீரு பீரு. என்னது பீர்? என்ன பீர்? என்ன எனக்கும் தெரியும். என்ன பீரு?
கிங் ஃபிஷர் பீரா? ஓகே ஓகே. கிங் ஃபிஷர் பீரே ஊதா இப்போ நம்ம வந்து அக்கா நீங்க இங்க வாங்கக்கா. நான் அங்க போட்டா சரி தம்பி தள்ளு. நான் வந்து இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க போறேன். எனக்கே அரைக்குறையா தான் வரும். அதனால நான் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? நம்ம வந்து ஜானி ஜானி எஸ் பாப்பா பாட்டு சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? நான் சொல்ல சொல்ல நீங்க அப்படியே அதை ரிப்பீட் பண்ணு. சரளா அக்காக்கெல்லாம் ஜோரா ஒரு கை தட்டல் கொடுங்க. எல்லாம் அமைதியா இருமா, அமைதியா இரு. பாரு அக்கா சொல்றாங்க பாரு. ஜானி 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 எஸ் பாப்பா எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் சுகர் நோ பாப்பா நோ பாப்பா டெல்லிங் லைஸ் நோ பாப்பா ஓப்பன் யுவர் மவுத் எல்லாம் சேர்ந்து ஆஹா. ரெடி? நம்ம பஞ்சாச்சரம் அண்ணன் என்னப்பா இது தலையில அடிச்சுக்கிறாரு. ஸோ இப்போ அடுத்ததா வந்துட்டு ஒரு நல்ல பாட்டா அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி பாடுறதுக்காக 2 அழகான பெண்மணி வராங்க. நல்லா ஜோர கை தட்டி லெட்ஸ் வெல்கம் ஜெசிகா அண்ட் சுகன்யா. ராசாவே
பார்த்து ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? நம்ம ஜெசிகா பொண்ணு வந்து கனடால இருந்து முதல் முறையா இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வந்திருக்கு. உங்க ஊருக்கு வந்திருக்கு. எப்படி பிடிச்சிருந்தது உங்களுக்கு? இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப நாங்கள் அவங்களோட ஃபேமிலி மாதிரி எங்களை பார்த்துட்ருக்கேன். ஆஹா, ஓகே ஓகே. இது வரைக்கும் ஊர் மக்கள்லாம் ஜாலியா விளையாட்டுகளையும் பாட்டுகளையும் ஆடல்களையும் அற்புதமா ரசிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவ்வளவு அழகா ருசியா கொடுத்தது இன்னியோடவா முடிஞ்சிரும்? நாளைக்கு இருக்குங்க, பாருங்க.